செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரியே சுதந்திர தினத்தை கொண்டாடுற விதமாக இந்த மந்த்து ஃபுல்லாக வீடியோ போட போகிறேன். இது செய்கிறதுக்கு தேவையான திங்ஸு ஸ்மால் சைஸ் பீடு, ஃப்ளவர் சீக்வன்ஸ், என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கங்க. இது வந்து நீடில், ஸ்மால் சைஸ் நீடில். இது வந்து ஃப்ளவர் ஷெல். நெக்ஸ்ட்டு நெட் கிளாத். கடைசியாக பார்க்க போகிறது எம்ப்ராய்டரிக்குள்ள த்ரெட்டு. அது 3 ரூபீஸ் தான் வரும் ஒரு த்ரெட்டு, வாங்கிக்கிங்க. இதை மாதிரி பிக்சர் ஒன்று நீங்கள் வரைஞ்சி வச்சிங்க. ஓகேவா? பிக்சர் வரைஞ்ச அப்புறம்ளுக்கு கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹேர் தேவைப்படுது அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நீடில் வந்து சொறி வச்சிங்க. ஏன்னா கையில் பிடிச்சிக்கிட்டே நம்ம செய்ய முடியாது, சம்டைம்ஸ் அளவு மாறிடும். கீழே இருந்து ஊசியை மேலே குத்தி எடுத்து திருப்பியும் ஊசியை கீழே குத்துனீங்கன்னா இதை மாதிரி ஒரு பொசிஷன் கிடைக்கும். டபுளாக கிடைக்கும். பார்த்திங்களா? கிடச்ச அப்புறம்ளுக்கு உடனே ஒரு லாக் போட்டணும். ஒவ்வொரு தடையும் நீங்கள் லாக் போட்டால் மட்டும்தான் அது வந்து அழகாக இருக்கும், இல்லைன்னா பிசுறு பிசுறாக ஆகிடும். இப்போ மறுபடியும் கீழேருந்து மேலே குத்தி எடுத்துகிட்டு லாக் போட போகிறேன். இது உள்ளார விட்டுட்டு அப்படியே இழுத்திங்கன்னா சின்னதாக ஹோல் வந்துருச்சா? இப்போ அந்த ஹோலுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிங்கன்னா லாக்கு விழுந்துடும். இதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கணும். இப்போ மறுபடியும் இப்படி கொண்டு வாங்க, கீழே சொருவுங்க. கீழே சொருவுறப்ப எனக்கு அந்த இடத்துல நூல் வந்து நிற்கிது, அதனால் ஃபுல்லாக மிஸ்டேக் ஆகிடும். அதனால் நான் சரி பண்ணுறேன். சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நம்மள்கிட்ட ஆன்லைன் கிளாஸு, ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாம் போகுது. தேவைப்படுறவங்க கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரூச்சஸ் மெட்டீரியலும் அவைலபிள் இருக்குது, தேவைப்பட்டால் வாங்கிக்கிங்க. இப்போ சரி பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் கீழே விட்டுட்டேன்னா கீழே விட்டுட்டு மறுபடியும் மேலே த்ரெட்டை எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டோம் பார்த்திங்களா, அதில் மட்டும்தான் நீங்கள் அந்த நீடில் சொருவி எடுக்கணும். இப்போ சின்ன ஹோலாக வந்துருச்சா? இது உள்ளார நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா லாக்கு விழுந்துடும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த த்ரெட்டை கொண்டு போய் நீடில் விடுறேன். விட்டு ஊசியை வந்து கீழே இறக்குறேன். இறக்கிட்டு பக்கத்துலேயே குத்தி மறுபடியும் எடுக்கிறேன். எடுத்த அப்புறம்ளுக்கு அந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த த்ரெட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ புதுசாக போட்டோம் பார்த்திங்களா, அதில் மட்டும்தான் எடுக்கணும். அதை மாதிரி கொடுத்துட்டு எடுத்திங்கன்னா நூலை இழுக்க சின்னதாக வரும். இப்போ அதுக்குள்ளார இந்த நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இதுக்கு கொஞ்சம் பெரிய நீடில் எடுத்துங்க. இது ஏன்னா நூல் வந்து போகாது, அதனால் மறுபடியும் அதுமாரி பண்ணுறேன். மறுபடியும் உள்ளார விடுறேன். விட்ட அப்புறம்ளுக்கு பக்கத்துலேயே குத்தி எடுக்கிறேன். பக்கத்துலேயே குத்தி எடுத்த அப்புறம்ளுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டதில் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். அந்த நீடில் மட்டும், அந்த த்ரெட்டில் மட்டும் எடுக்கணும். பக்கத்தில் உள்ளதெல்லாம் படக்கூடாது. பட்டால் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்து போடுங்க. இப்போ கொடுத்து இப்போ நீங்கள் இழுங்க. இழுத்திங்கன்னா நல்லா சின்னதாக கிடைக்கும். அந்த ஹோலுக்குள்ளே இருக்க போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு எடுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். நீடில் அப்படியே குத்தி உள்ளார எடுங்க. அதுக்கு பக்கத்துலேயே குத்தி திருப்பி எடுங்க. எடுத்த அப்புறம்ளுக்கு இப்போ போட்டோம் பார்த்திங்களா, அந்த த்ரெட்டில் மட்டும் ஊசியை குத்தி எடுத்துக்குங்க. அவ்வளோ. இதை மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்க ஃபுல்லாக. அவ்வளோதான். இதை மாதிரி ஃபுல்லாக பண்ணிங்க. உங்களுக்கு இல்லை இது கஷ்டமாச்சுன்னா இன்னொரு மெத்தட் கூட யூஸ் பண்ணிங்க. அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு ஊசியில் ஒரு தடவை இன்னொரு சுற்றுன மாதிரி இழுத்தாலும் உங்களுக்கு லாக் கிடச்சி. ரெண்டுமே ஒன்று தான். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம்ளுக்கு நீங்கள் எல்லாத்தையும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அந்த நீடிலையும் எடுத்துட்டு நீங்கள் ஏதாவது த்ரெட்டு வந்து பெருசு சின்னதாக இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துங்க. உங்களுக்கு அழகான ஹேர் கிடச்சிரும். இதை மாதிரி உங்களுக்கு அழகான ஹேர் கிடச்சிரும். சரி பண்ணி விடுங்க. எப்போவுமே த்ரெட்டு வந்து ப்ரௌன் கலரு அதை மாதிரி எடுத்துங்க. ஏன்னா அப்போ தான் ஹேர் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். பிளாக் கலர் எடுத்திங்கன்னா எல்லாத்துக்கும் சூட் ஆகாமல் போயிடும். இந்த கலர் எடுத்திங்கன்னா கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே எடுக்கும். அதனால் எல்லா கலர் ட்ரெஸ்ஸுக்கும் எடுக்கும். அதனால் இதேமாரி ஹேர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இதை மாதிரி அழகாக பண்ணிக்கிங்க. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு புஃப்னு வேணும் அப்படின்னா சென்டரில் ஏதாவது கிளாத்து, அந்த
ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, ஹெட்டுக்கு நடுவில் கொஞ்சம் கிளாத் வந்து ஏதாவது சொறி வச்சிங்கன்னா உங்களுக்கு புஃப்னு கிடைக்கும். அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் ஜடை போடுறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணணும், கொண்ட மாதிரி போடணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட விஷ். இப்போ ஹேரு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அதில் நீங்கள் காமிங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கு ஒரு போனிடெயில் ஒன்று போட போகிறேன் நான். அதுக்கு வேறு கலர் த்ரெட் எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கிட்டேன். டைட் பண்ணிக்கிட்டு இன்னொரு தடையும் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதை மாதிரி டைட் பண்ணி எடுத்துங்க. எடுத்தாச்சா? எடுத்துகிட்டு இந்த பேலன்ஸ் உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துங்க. இதெல்லாம் கட் பண்ணி ஃபுல்லாக நீட்டாக எடுத்துங்க. எடுத்த அப்புறமேலுக்கு நம்ம இதுக்கு ஃப்ளவர் வைக்கணும்னா வைக்கலாம். நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஷெல் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நான் வைக்க போகிறேன். அதை எடுத்து நம்ம அழகாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சின்ன நீடில் காமிச்சு பார்த்திங்கன்னா அந்த நீடில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃப்ளவரு, அதுக்கு மேலே அந்த ஹோலை மறைக்கிறதுக்காக ஒரு ஸ்மால் சைஸ் பீடு கொடுத்துட்டு அந்த பீடு உள்ள விடாமல் அந்த ஃப்ளவர் உள்ள கொண்டு போய் தான் நீடில் நீங்கள் சொருகணும். அப்போ தான் அது லாக் ஆகும். இதில் கவனம் கொடுங்க. ஃப்ளவர் வச்சு அது மேலே அந்த ஹோலை மறைக்கிறதுக்காக ஒரு ஸ்மால் சைஸ் பீடை கொடுங்க. கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் சொருகிறப்ப அந்த பீடில் கொடுக்காம அந்த ஃப்ளவரோட ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலில் போய் நீங்கள் ஊசியை சொருவுங்க. சொருவிட்டு நீங்கள் கீழே இழுங்க. அழகாக உங்களுக்கு லாக் விடும். இதை மாதிரியே நீங்கள் எல்லா ஃப்ளாரையும் போட்டு எடுத்துங்க. பாருங்கள், ஊசியை சொருவிருக்கேன். அது மேலே ஒரு ஃப்ளார் வைக்கிறேன். அது மேலே ஒரு சின்ன பீடு. இப்போ பீடில் இல்லாமல் அந்த ஃப்ளவரோட ஹோலில் தான் கொண்டு போய் நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துங்க. நான் இந்த வீடியோ கடைசியாக போடலான்னு நினச்சேன். ஆனால் எல்லோரும் எனக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடுங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அதுக்காக இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டாக போடுறேன். அவ்வளோதான். இன்னொன்று அதை மாதிரி போட்டு எடுத்துங்க. சுதந்திர தினத்தை கொண்டாடுற விதமாக இந்த மந்த்து ஃபுல்லாக வீடியோ போடுவேன். போட்டு பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் போடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். எல்லாருமே இது ஈஸியாக கற்றுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதை மாதிரி ஃப்ளார் நீங்கள் வாங்கி வைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கொண்ட மாதிரி போடனாலும் போட்டு நீங்கள் இதை மாதிரி வைக்கலாம். ஒரு சைடில் மட்டும் வைக்கலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ ஹெட் வந்து புஃப்னு வேணும்னா அதுக்குள்ளார வந்து ஏதாவது ஸ்பாஞ்சோ இல்லை வேறு ஏதாவது கிளாத்தோ கூட வச்சு நீங்கள் புஃப்னு காட்டிக்கலாம். அவ்வளோதான். இதை மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கிங்க. இதுக்கு அப்புறமேலுக்கு நம்ம ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து நம்ம போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் இதை மட்டும் நான் காமிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆன அப்புறமேலுக்கு வந்து நான் வந்து அந்த ஊஞ்சலில் இருக்கிற மாதிரி வச்சு செட் பண்ணி உங்களுக்கு அழகாக போட்டு காமிக்கிறேன். ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ இப்போ ஹெவியாக கொடுத்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இது வந்து நான் சிம்பிளாகவே சொல்லித்தரேன், கற்றுக்குங்க. இப்போ நெட் கிளாத் எடுத்துங்க. நான் ரெட்டையாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நெட் கிளாத் வந்து ரொம்ப விசிபிளாக இருக்கும் இல்லையா, அதனால் திக்னஸ் கிடைக்கலன்றதுனால. நம்ம நார்மலாக ஊசியில் கோப்போம் பார்த்தீங்களா, இதை மாதிரி அதை மாதிரி கோத்து டைட்டாக நீங்கள் கட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை அப்படியே கட்டி எடுத்துங்க. அப்படியே கட்டி எடுத்துங்க. கட்டி எடுத்த அப்புறமேலுக்கு இதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரெஸ் எடுத்து அழகாக அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுங்க. நீங்கள் நெட் கிளாத் என்ன கலரில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜம்கி வந்து அந்த கலரில் எடுத்துங்க. இதை மாதிரி அழகாக எடுத்துங்க. உங்களுக்கு ட்ரெஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ புஃப்னு வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை மாதிரி அழகாக போட்டு எடுத்துக்குங்க. இதுக்கு வந்து சால்ட்ரிங் பண்ணணுன்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாது. நம்ம சால்ட்ரிங் பண்ணாமையே நம்ம கவர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கிளாத்தில் போட போகிறீங்கன்னா கட்டாயம் சால்ட்ரிங்லாம் நீங்கள் பண்ணணும். இப்போ ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஊசியை கீழேருந்து குத்தி மேலே எடுத்துங்க.
அதில் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ், அது மேலே ஒரு சின்ன பீடு. இந்த சின்ன பீடு வந்து எதுக்குன்னா அழகுக்கு, இன்னொன்று வந்து அதில் உள்ள ஹோலை மறைக்கிறதுக்கு, ஃப்ளவர் சீக்வன்ஸோட ஹோலை மறைக்கிறதுக்கு. அப்போ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஊசி கீழேருந்து குத்தி மேலே எடுத்துங்க. அதில் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ், அது மேலே ஒரு சின்ன பீடு வச்ச அப்புறம்னுக்கு திருப்பியும் அந்த நீடில் கொண்டு போய் அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸோட ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொண்டு போய் நீங்கள் விடணும். அப்போ தான் உங்களுக்கு லாக் போயிடும். ஓகேவா? திருப்பி கொண்டு போய் அந்த சின்ன பீடில் விடக்கூடாது, ஃப்ளவர் சீக்வன்ஸோட ஹோலில் கொண்டு போய் நீங்கள் விடணும். ஃப்ளவர் சீக்வன்ஸ், அது மேலே ஒரு சின்ன பீடு, அதுக்கப்புறம் ஊசி நல்லா மேலே எடுத்து கொண்டு போய் ஃப்ளவர் சீக்வன்ஸோட ஹோலில் கொண்டு போய் நீங்கள் ஊசியை விடணும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த பீடில் விட்டிங்கன்னா லாக் ஆகாது, தனியாக கலந்து வந்துடும். ஃப்ளவர் சீக்வன்ஸ், அது மேலே ஒரு சின்ன பீடு, அந்த பீடுக்கு மேலே ஊசி நல்லா இழுத்து திருப்பி கொண்டு போய் அந்த நீடில் ஃப்ளவர் சீக்வன்ஸோட ஹோலில் கொண்டு போய் விடுங்க. இதை மாதிரியே நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கங்க அழகாக. இதை வந்து பெயிண்டிங் பண்ணாலும் உங்களுக்கு அழகாக இருக்கும். பெயிண்டிங்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி சிம்பிளான ஐட்டமாக நம்ம கற்றுக்கிட்டு வருவோம். இதை மாதிரியே அழகாக கொத்து எடுத்துங்க. கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் அவசியம். ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சால் மட்டும்தான் இது ரொம்ப அழகாக வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. இதில் என்ன டவுட்னாலும் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் டவுட்டை வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கிங்க. இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃப்ரீ தான், அமௌண்ட்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இந்த 1 மந்த் மட்டும் ஃப்ரீ கோர்ஸு நான் கண்டக்ட் பண்ணுறேன், நீங்கள் கலந்துக்குங்க. அவ்வளோதான். இதை மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துங்க. இதை மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாயிடும். நல்லா கொஞ்சம் நெருக்கமாக, நல்லா நீட்டாக உங்களோட க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி போட்டுங்க. இதை மாதிரியே ஃபுல்லாக போட்டுங்க. கையெல்லாம் இப்போ வரைய வேண்டாம், ஜஸ்ட் இதை மாதிரி மட்டும் போட்டு எடுத்துங்க. அதை மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அழகான ட்ரெஸ்ஸு ரெடி ஆகிடும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.